புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டையை வந்து 30 டோல்கேட் தாண்டி கொண்டு போறாரு. அதுல ஒவ்வொரு டோல்கேட்லயும் ஒவ்வொரு மூட்டைல இருந்து ஒவ்வொரு பழம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்மளாம் நிறைய பேர் எடுத்தோன்னே வந்து 0 தான் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். ஆனா வந்து அது தப்பு. கரெக்டான ஆன்சர் வந்து 25 தான். இது எப்படி 25 வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பேப்பர் பேனா இல்லாம ஒரு மனக்கணக்காவே போட்டுடலாம். மொத்தம் 3 மூட்டை இருக்குதா, 1 2 3 வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுலயும் 30 30 30 மொத்தம் 90 இருக்குது. இந்த 1ஆம் நம்பர் மூட்டையில இருந்து என்ன பண்றாருன்னா, 10 டோல்கேட்டுக்கு மீதி 2 பேருக்கு சேர்த்து கொடுக்குறாரு. அப்ப இதுல வந்து 30 இருக்குதா, 10 டோல்கேட்டுக்கு 10 × 3. அப்ப மூட்டையில் இருக்க 30 மாம்பழமும் காலி ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப மீதி இந்த சாக்கு இருக்க, இந்த சாக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப மீதி இருக்க 2 சாக்கு தான். 2 சாக்கு 20 டோல்கேட்டு. இப்ப இதுல அந்த 2ஆம் நம்பர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் என்ன பண்றாருன்னா, இவருக்கு சேர்த்து வந்து மாம்பழத்தை எடுத்து கொடுக்குறாரு. அப்ப இவர் என்னன்னா, இவர்கிட்ட 30 இருக்குது. 15 × 2 பாத்துங்க, 30 வந்துருச்சா. மீதி இருக்க 20ல 15 டோல்கேட்டுக்கு இவர் வந்து இவருக்கு சேர்த்து கொடுக்குறாரு. அப்ப இவரும் காலி ஆயிடாரு. 15 டோல்கேட்ல 2ஆம் நம்பரும் காலி ஆயிடுது. அதுக்கப்புறம் மீதி இருக்குது ஒரு மூட்டை, அதுல 30 மாம்பழம் இருக்குது. மீதி 5 டோல்கேட் தான் இருக்குது. அப்ப இவர் இந்த லாஸ்டா இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு, தாங்கிட்ட இருக்க 5 மாம்பழத்தை வந்து எடுத்து கொடுத்துட்டு, அப்ப மீதி வந்து இவருக்கு வந்து 25 மாம்பழம் தான் ஆன்சர் ஆகும். பார்த்து நல்லா புரிஞ்சுங்க. 3 டோல்கேட்டு, 30 மாம்பழம், 3 சாக்கு. 1ஆம் நம்பர் 3 பேருக்கு சேர்த்து கொடுத்தாரு. 10 டோல்கேட்டு அவர் காலியாகி போயிடுறாரு. மீதி 2 இருக்குது. 2ஆம் நம்பர் என்ன பண்றாரு, அவருக்கு சேர்த்து கொடுத்து 15 டோல்கேட்ல அவரும் காலி ஆயிடுறாரு. மீதி லாஸ்ட் ஒன்னு தான். ஒரு மூட்டை இருக்குது, 5 டோல்கேட் இருக்குது. அதில் 5 மாம்பழத்தை எடுத்து கொடுத்துட்டு மீதி 25 தான் மீதி இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். யார் யார் கரெக்டாக 25 போட்டீங்க, யார் யார் தப்பா 0 போட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.